ஏதாவது கேட்டா கூட இல்லங்கிற பதில தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாதிரி தான் அவ நடவடிக்கையும் இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன். இல்ல ஒருவேளை அக்காங்கிறதால என்கிட்ட சொல்றதுக்கு பயந்தோ இல்ல மத்தவங்களால ஏதாவது பிரச்சனையாக போதோன்னு யோசிச்சு கூட எங்க கிட்ட சொல்ல முடியாம இருக்கலாம்ல. ஆனா நீயும் அவ்வளவு அப்படி கிடையாதேடா. அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் பெரிய வயசு வித்தியாசம்லாம் இல்ல. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே பேசிப்பீங்க. அதான் உன்கிட்ட ஏதாச்சும் பேசினாளான்னு கேக்குறேன். இந்த கல்யாண விஷயத்த பத்தி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணியா? அக்கா, உங்க பயமும் பார்த்துட்டோம் எனக்கு புரியுது. நீங்க எந்த விஷயத்த கேக்குறீங்களோ அந்த விஷயத்த கேட்கறதுக்காக தான் நான் ஆனந்தியா வெளியவே கூட்டு போனேன். அவ பேச்சு நடவடிக்கைலாம் ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருந்துச்சு. அதனாலதான் வெளியே கூட்டு போய் தனியா மனசு விட்டு பேசினா அவ ஏதாவது சொல்லுவான்னு தான் கூட்டு போனேன். நிறைய விஷயத்த பத்தி கேட்கவும் செஞ்சேன். அவ என்ன சொன்னாடா?